ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். டிசம்பர் 18 புதன்கிழமை நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாள். இந்த பச்சை மூட்டையை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் கட்டி தொங்க விடுறதால பண வரவை நீங்கள் காந்தம் போல் ஈர்க்க முடியும். அது என்ன மூட்டை, அதை எப்படி தயார் செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டையை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கடவுள்கள்லேயே ரொம்ப எளிமையான வழிபாட்டை கொண்டிருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திதி மாதத்தில் 2 முறை வருது. அதில் இந்த தேய்பிரே சதுர்த்தி திதியை தான் சங்கடகர சதுர்த்தியாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்பேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு உரிய புதன்கிழமையில் வர்றது கூடுதல் விசேஷம். பொதுவாக புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு வீட்டில் ரொம்ப அவசியம். ஒரு வாரமும் வரக்கூடிய விநாயகருக்கு 2 ஏலக்காய் அப்படி இல்லைனா 2 காய்ந்த திராட்சையை நீங்கள் நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு வர்றது மூலயமா நீங்கள் புதன்கிழமையில் வேண்டக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் விநாயகர் பெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. அதனால் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு ரொம்ப சிறப்பு. அது போக புதன் பகவான்னா யார்? புத்திகாரகன். நமக்கு திறமையை, அறிவை, ஞானத்தை, வேலை செய்யறதுக்கான எல்லா விதமான உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான். உதாரணத்துக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பாஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் எழுதி. ஆனால் அவங்களால சரியாக ஒரு வேலைக்கு போக முடியாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்காகவும் அதுக்கான சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். இன்னும் சில பேர் எக்கச்சக்கமான தொழில்கள் ஆரம்பிப்பாங்க, வியாபாரம் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்களில் அந்தளவுக்கு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் சறுக்களை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அவங்களால கற்றுக்க முடியாது. அதுக்கு காரணமும் அந்த தொழிலில் என்ன விதமான திறமையை நம்ம மேம்பட செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு விஷயங்களும் எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த திறமை, அறிவு, ஆற்றல் இது எல்லாத்துலேயும் நம்ம வெற்றி பெறுவதற்கு, தொழிலை முன்னேற்றத்தை அறிவதற்கு உதவக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான், புத்திகாரகன். அப்பேற்பட்ட புதன் பகவானுக்கு உகந்த புதன்கிழமையில், விநாயகருக்கு உகந்த புதன்கிழமையில் விநாயகருக்குரிய சதுர்த்தி திதி, அதுவும் சங்கடகர சதுர்த்தி திதி வர்றது, இப்படிப்பட்ட ஒரு நாள் திரும்ப அமையிறது வருடத்தில் ஏதாவது ஒரு மாதம் மட்டும்தான் அமையும். டிசம்பர் 18 மதியம் 12:55 பிறகு தான் உங்களுக்கு சதுர்த்தி திதி பிறக்குது. அது மறுநாள் வியாழக்கிழமை டிசம்பர் 19 மதியம் 1 மணி வரைக்கும் இருக்குது. டிசம்பர் 18 மாலை நேரத்தில் தான் சதுர்த்தி திதிக்கான வழிபாட்டு நடத்துவாங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. அது பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் கையால் வாங்கி கொடுக்கறது அது உங்கள் விருப்பம்தான். முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். எந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், எந்த வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம விநாயக பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செஞ்சோன்னா அதில் நமக்கு காரிய சித்தி உண்டாகும். அதே நேரம் அப்படி ஆரம்பிக்கக்கூடிய தொழிலில் முன்னேற்றம், திறமை, வளர்ச்சி இது மாதிரி விஷயங்கள் கிடைக்கணும்னா அதுக்கு புதன் பகவான், புத்திகாரகனோட அனுகிரகம் நமக்கு தேவைப்படுது. இந்த 2 தெய்வங்களோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு மூட்டையை தான் நீங்கள் டிசம்பர் 18 வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இரவு ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க. பொதுவாக புதன் பகவானுக்கு இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப உகந்த நிறம். அதே மாதிரி புதன் பகவானுக்கு உகந்த தானியம் பச்சை பயிறு. கணவர் நல்ல வேலைக்கு போகணும், குழந்தைகள் நல்ல நினைவாற்றலோட படிப்பில் சிறந்து விளங்கணும், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும்னு சொல்லி எக்கச்சக்கமான வேண்டுதல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அவங்க குடும்பத்தாருக்கும், கணவருக்காகவும், மகன்களுக்காகவும், மகள்களுக்காகவும் புதன் பகவானுக்கு பச்சை பயிரை வச்சு வணங்கிட்டு வர்றது கூடுதல் விசேஷம். நவகிரக ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய திருவெண்காடு தான் புதனுக்குரிய ஸ்தலம். இந்த இடத்துல நாம் புதன் பகவானுக்குரிய பச்சை நிறத்தில் ஒரு மூட்டையை தயார் செய்யறதுக்கு ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க. இந்த மூட்டையை பெருசாக ரொம்ப அதிகமாக நீங்கள் தயார் செய்யணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்கள் உள்ளங்கையில் வைக்கிற அளவுக்கு அந்த மூட்டை இருந்தால் கூட போதும். இந்த மூட்டையில் ஒரு சில முக்கியமான பொருட்களை சேர்க்க போகிறோம். அந்த ஒரு சில முக்கியமான பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா விதமான செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது. பூஜை அறையில் மாலை ஒரு 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகர் பெருமானுக்கான பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 7 மணிக்கு மேலே சின்னதாக ஒரு தட்டில் நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை நிற துணியை விரித்து வச்சுட்டு அதில் சில பொருட்களை சேர்க்கணும். முதல் பொருள் ரொம்ப அதிகமாக வேணாம், ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 10 கிராம் இருந்தால் கூட போதும். கொஞ்சமாக பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் சேர்க்கணும், 2 காய்ந்த திராட்சை சேர்க்கணும்.
ஏலக்காய் அப்புறம் காய்ந்த திராட்சை, இந்த 2 பொருட்களும் விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருட்கள். அதனால் பச்சை பயிறு கூட 2 ஏலக்காயை 2 காய்ந்த திராட்சையும் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு சில்லறை நாணயம் மட்டும் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த துணி மேலே வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்னதாக ஒரு மூட்டையாக தயார் செஞ்சுருங்க. தயார் செஞ்சுட்டு முதல்ல விநாயகர் பெருமானோட பாதத்தில் இந்த மூட்டையை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கையில், அதாவது உங்களோட வலது கையில் இருக்கமா மூடிக்கிட்டு புதன் பகவானை வேண்டிக்கோங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் திறமை, அறிவு, ஆற்றல் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கணும். எந்த செயலை ஆரம்பித்தாலும் அதில் வெற்றி கிடைக்கணும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் ஏற்படணும்னு புதன் பகவானை வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு பூஜை அறையில் ஒரு அரை மணி நேரம் அந்த மூட்டை அப்படியே இருக்கட்டும். இரவு சரியாக ஒரு 8 மணிலேருந்து 9 மணி, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை வருதுல்ல, அந்த புதன்கிழமையில் புதன் ஹோரை அப்படிங்கிறது இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். இந்த நேரத்தில் புதன் பகவானோட ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் புதன் பகவானுக்காக செய்யக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும், உங்கள் முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும். அதனால் வீட்டோட நிலைவாசலில் புதன் ஹோரையில் இரவு 8 மணிலேருந்து 9 மணி இந்த 1 மணி நேரம் இடைவெளியில் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மூட்டையை கட்டி தொங்க விட்டுருங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இதில் போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எளிதாக உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். பச்சை பயிறு உங்கள் வீட்டில் ஏற்கனவே பழைய பயிர் இருந்தாலும் பரவாயில்லை, புதுசாக வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. காய்ந்த திராட்சை, ஏலக்காய், சில்லறை நாணயம் இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடியது. வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கும்போது வீட்டோட உள்பக்கம் கட்டக்கூடாது, வெளிப்பக்கம். அதாவது வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரீங்கன்னா அந்த மூட்டை உங்கள் பார்வையில் பட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெளியில் போகும்போது அந்த மூட்டையை ஒரு முறை உங்கள் கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போங்க. அப்படி போகும்போது நீங்கள் செல்லக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு சித்தி உண்டாகும். வேலைக்கு போகிற இடத்துல பேரு புகழ் உண்டாகும். மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும். அது மூலயமா உங்களுக்கு ப்ரமோஷன், ஊதிய உயர்வுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களை தானாக வந்து சேரும். மேலதிகாரிகள்கிட்டையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நல்ல பேர் வாங்கும்போது கண்டிப்பாக உங்கள் திறமைக்கான ஒரு அங்கீகாரமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட திறமைக்கான அங்கீகாரத்தை உங்களுக்கு புதன் பகவான் வாரி வழங்கிடுவார். அதே நேரம் விநாயகர் பெருமானுக்குரிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை செய்கிறதால இந்த மூட்டைக்கான பலன் அப்படிங்கிறது ரொம்ப சக்தியானதாக இருக்கும். இதை 3 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை சங்கடகர சதுர்த்தி தினம் அன்னைக்கு அந்த மூட்டையை பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போயிருந்தால் மட்டும் அதை தண்ணியில் போட்டுட்டு இல்லை கால்பழத்தில் விட்டுட்டு மறுபடியும் அதில் எடுத்த பொருட்களை சேர்த்துட்டு எடுத்த இடத்துல கட்டி தொங்க விட்டுருங்க. புதன்கிழமை இந்த மூட்டைக்கு நீங்கள் சாம்பிராணி தூபம் போடணும். சுத்தபத்தம் இல்லாமல் இந்த மூட்டையை தொடுறதையும் நீங்கள் தவிர்த்திடலாம். புதன் ஹோரையில் புதன் பகவானுக்காகவும் விநாயகருக்காகவும் செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஒரு மூட்டை ரொம்ப சக்தியானது அப்படிங்கிறதால நீங்கள் மற்ற நாட்களில் நிலைவாசலுக்கு தூப தீபம் போடும்போது இந்த மூட்டைக்கு நீங்கள் சாம்பிராணி தூபம் போடலாம். ஆனால் மற்ற நாட்களை விட புதன்கிழமை அன்னைக்கு இந்த மூட்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.